ஆரத்தி எடுத்து வந்து தீபக்கையும் வந்து நம்ம காவியாவையும் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அடுத்து பாலும் பழமும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பாலும் பழமே கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டாக சாப்பிடும்போது அங்கே வந்துடுறாங்க போலீஸ். இங்கே யாருமா தீபக், யாருமா வந்து காவியா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். போலீஸ் வந்துட்டோன்னே இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து உத்தமனை வந்து தாக்கியிருக்கீங்க, அவருக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரி மேலே அனுப்பதுக்காக வழி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து உங்கள் 2 பேரும் முதல்ல விசாரிக்க கூட்டின்னு போகிறோம் வாங்க அப்படின்றாங்க. இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி அழறாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, கம்ப்ளைண்ட்டு வந்து விசாரிச்சு தான் ஆகும் அப்படின்னு. சரி பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, காவியா கூட தான் நான் இருக்கேன்ல, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு காவியாவும் தீபக்கும் வந்து வேறு வழி இல்லாமல் போலீஸ் கூட போகிறாங்க. எங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எப்படி ஒரு ஆளை இப்படிலாம் வந்து பண்ணிவிட்டு தைரியமாக இருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து கேட்குறாங்க. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது சார், அந்த ஆள் தான் எங்களுக்கு இப்படிலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து அதெல்லாம் தெரியாதுமா, கம்ப்ளைண்ட் வந்துச்சு உட்காருங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறாங்க. காவியா வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து உத்தமனோட அந்த அக்காவும் அதுக்கப்புறம் அவங்க அக்கா வீட்டுக்காரும் வராங்க. என்னடி நீ மட்டும் கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சியா, உன்னை விட மாட்டேன்டி, ஏன்டா என் தம்பி இந்த மாதிரி நினைவுக்கு ஆகிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பியா, உன்னையும் விட மாட்டேன், என் தம்பி வந்தோடனே தான் அவங்களுக்குலாம் இருக்குது கச்சேரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ரைலர் காட்ட வேணாம், அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணோம், நீங்கள் 2 பேரும் ஜெயிலில் போயிட்டு கழித்திடுங்க, அப்போ தான் நீங்கள் அடங்குவீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு வந்து சிரிக்கிறாரு நம்ம தீபக். என்னடா திமுறா உனக்கு, ஏன்டா சிரிக்கிற அப்படின்னோடனே தீபக் எதுக்கு தீபக் அப்படின்னா, நீ அமைதியாக இருக்காவியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. உடனே வந்து இங்கே சரி அப்படியா, அப்போது உங்கள் தம்பி எதுவுமே செய்யலையா? ஆமா, என் தம்பி எந்த தப்புமே செய்யலை, நீங்கள் தான் 2 பேருமே வந்து திட்டம் போட்டு என் தம்பி எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. இந்த காவியா வந்து ஆசை வார்த்தை பேசி வந்து என் தம்பியை வந்து மைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தா சார், அங்கே வந்து இவன் லவரை வர வச்சு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணா சார், வேணும்னே என் தம்பி அடிச்சு போட்டாங்க சார் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. சார் இவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை சார், உண்மையில் அவர் தான் சார் எங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு, என்ன என் குடும்பத்துக்கு எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு சார், அந்த டைமில் தான் தீபக் வந்து என் கழுத்தை தாலி கட்டினா சார், இதுதான் சார் நடந்த உண்மை, சொன்னால் புரிஞ்சுக்கங்க சார் அப்படின்றாங்க. சார் இவ போய் சொல்கிறா சார், நம்பாதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இவனை ஒரு வழி பண்ணுங்கள் சார், இங்கே பாருங்கள் தீபக் மேலே எந்த தப்புமே இல்லைங்க, அவர் என்னை காப்பாற்ற தான் என் கழுத்தை தாலி கட்டினாரு, மற்றபடி வேறு ஒன்று. ஓ அப்படியா, காப்பாற்ற தான் தாலி கட்டினாரா, அப்படின்னா இந்த தாலி எதுக்கு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு, அது ஏன் இஷ்டம் உங்கள் வேலை, நீங்கள் பாருங்கள் அப்படின்றாங்க. இங்கே பார், இவ சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை சார், இவ சொல்கிறதெல்லாம் போய் என் தம்பியை வேணும் தான் இப்படிலாம் பண்ணாங்க. சார் ஏன் சார் தேவையில்லாமல் பேசிட்டு உங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பொய்ன்னு எப்படி எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அதை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அப்படின்றாங்க. சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, காவியா வந்து எங்ககிட்ட எந்த சாட்சியும் இல்லை அப்படின்றாங்க. நாங்கள் தான் சாட்சி அப்படின்றாங்க. என் காவியா நீ அமைதியாரு, ஏன் சார் சாட்சி இல்லை, எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வந்துட்டியாடா அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு வராரு. சார் இந்த ஃபுட்டேஜை நான் கொடுக்குறேன் போட்டு பாருங்கள் சார், வீடியோ கவரேஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி தாலி கட்டினது, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணது, அதுக்கப்புறம் அவரை தள்ளி விட்டது, 2 பேரும் கை கலப்பானது எல்லாமே இருக்காது பார்த்தீங்களா சார், இதுதான் சார் ப்ரூஃப். இப்போ என்ன நடந்து தெரிஞ்சிச்சா சார் உங்களுக்கு, இவங்க வேணும்னே வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார், உண்மையிலேயே அந்த உத்தமன் மேலே தான் சார் நாங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கணும். ஆமாம் சார் நான் வேணால் அந்த உத்தமன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் அப்படின்றாங்க. உடனே ஐயோ கேஸ் வேறு மாதிரி மாறுது, இப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் அரெஸ்ட் பண்ணால் உத்தமனை தான் அரெஸ்ட் பண்ண வேலைக்கு எல்லாத்துக்கும் அரெஸ்ட் பண்ணிட்டோமா அப்படி போலீஸ் சொல்கிறாங்க. சார் அது வந்து சார் வீணே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா, அவங்களெல்லாம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிங்க நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னோடனே இங்கே வந்து காவியா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்றாங்க. உடனே நீங்கள் அமைதியாக போ காவியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து சொல்கிறாரு. அந்த உத்தமனுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு, அவன் பண்ண வேலைக்கெல்லாம் கண்டிப்பாக பதிலடி நான் கொடுப்பேன், அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் உங்களால் நல்லது நடந்திருக்கு, என்ன தெரியுமா, காவியா என்னை புருஷன்னு சொல்லிட்டா வாயால், அது போதும் எனக்கு, அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்ததால உங்களை நான் அமைதியாக விட்டுட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு தீபக் போகிறாரு. அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க அவங்க 2 வந்து. மாப்பிள்ளை நல்ல வேலை பண்ணிங்க மாப்பிள்ளை, இல்லைனா அந்த உத்தமனுக்கு வந்து ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அது எப்படி என்ன வேணாலும் பண்ண நான் விட்டுருவேன், என் காவியாவுக்கு ஏதாவது ஒன்றா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்றாங்க. காவியை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ தான் நல்லா பேசினா மறுபடியும் முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தீபக் டென்ஷன் ஆகிறாரு. சரி வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, உத்தமனுக்கு எப்படியா நினைவு வருமானு பார்த்துட்டே இருக்காங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும்.